முக்கிய செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேரும் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகிய 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா கடிதங்களை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா கடிதங்களை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து வழங்கியிருக்கின்றனர். வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய 3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கின்றனர். வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த நிலையில் தற்போது 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகிய 3 பேர் தற்போது ராஜினாமா செய்துள்ளனர். சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதங்களையும் வழங்கியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்போது அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறாங்க. எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்த மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா மற்றும் பெருந்துறை ஜெயக்குமார் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியும் என 2 அணிகளாக செயல்பட்டு வராங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல எடப்பாடி பழனிசாமி தரப்புல 22 பேரும், எஸ்.பி. வேலுமணி தரப்புல 25 பேரும் பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில இன்று காலையிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்து எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்துட்டு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வராங்க. அந்த அடிப்படையில ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அதே போல சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ்.என். நடராஜன் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அணிக்கு தங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில மேலும் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த தகவலை தான் பார்க்கிறோம். எஸ்.பி. வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்திருந்த மரகதம் குமரவேல் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேர் தற்போது தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த தகவலை பார்க்கிறோம். 3 பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் அவர்கள் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்ற பட்சத்தில் விரைவில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அந்த இடைத்தேர்தலை சந்திப்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் அதிமுகவுக்கு சென்றால் பழையபடி தங்களுக்கு
மரியாதை இருக்காது, தாங்கள் வகித்து வந்த அந்த பதவியும் கிடைக்காது என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக மதுராந்தகம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதே தொகுதியில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த முறையும் கடுமையான ஒரு அலை, அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடிய போதும் அந்த தொகுதியில் இப்படிப்பட்ட ஒரு அலையில் கூட மதுராந்தகம் தொகுதியிலிருந்து மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற சத்யபாமா மற்றும் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் தற்போது உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இந்த தகவலை தான் பார்க்கிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் திரு ஜெயக்குமார். மீண்டும் அதே தொகுதியில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் 2வது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எஸ்.பி. வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்திருந்தார் திரு ஜெயக்குமார் அவர்கள். அதே போல முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாராபுரம் சத்யபாமா அவரும் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்திருந்த சூழ்நிலையில் தற்போது 3 பேரும் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. மொத்தமாக அதிமுக 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்த நிலையில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 44ஆக குறைந்திருக்கிறது. இப்ப இந்த 3 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அந்த தொகுதியில தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில மேலும் 3 எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.